Hi, welcome to our channel Social Squad. Now we see the First World War, Codes of the War, Part 3rd. In this time, two warning came, Central and Allied. Central powers, the Central powers that consist of the Germany, Austria-Hungary, and the Turkey, Bulgaria. Italy, the earlier with Germany and Austria had left. Italian remained the neutral power when the broke out the war. ஆரம்பத்தில் சென்ட்ரல் பவர்ஸில் ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, டர்க்கி, பல்கேரியா இருந்தது. ஏர்லியர் வித் த ஜெர்மனி அண்ட் ஆஸ்திரேலியா ஹேட் லெஃப்ட். ஜெர்மனியும் ஆஸ்திரேலியாவும் இருக்கும்போது இட்டாலி லெஃப்ட் ஆயிடுது. இட்டாலியினுடைய மெயின் எய்மே என்ன அப்படின்னாக்கா நியூட்ரலாக இருக்கணும் அப்படின்னு தான். அந்த நியூட்ரலாக இருக்கும் பொழுது இட் டிசைடட் டு என்டர் த வார் ஹோப்பிங் டு த கெயின் த டெரிட்டரி இன் த நார்த் ஈஸ்ட். ஸோ இன் த லாஸ்ட் இட்டாலி அக்ரிட் டு என்டர் த வார் அகெயின்ஸ்ட் த சென்ட்ரல் பவர்ஸ். 1950 இட்டாலி வாரில் சென்ட்ரல் பவருக்கு அகெயின்ஸ்டாக என்ட்ரு ஆகுது. இந்த 4 ட்ரீட்டிலையும் இருக்கிற தலைவர்களுடைய 4 பேரும் தான் இவங்க சென்ட்ரல் பவர்ஸில். ஜெர்மனி, ஆஸ்ட்ரியன் ஹங்கேரி, டர்க்கி அண்ட் பல்கேரியா. ஃபர்ஸ்ட்டு கைசர் வில்ஹம், செகண்டு கிங் ஃப்ரான்ஸ் ஜோசப், ஆஸ்திரியன் ஹங்கேரி, தேர்ட் முகமது வி, ஒட்டோமன் டர்க்கி, ஃபோர்த்து the Tsar Ferdinand of the Bulgaria. இவங்க 4 பேர்த்தினுடைய படம் தான் இது. தென் அலைடு பவர்ஸ்னு எடுத்தாக்கா the 9 powers opposed the central powers: ரஷ்யா, ஃப்ரான்ஸ், பிரிட்டன், இட்டாலி, யுனைடெட் ஸ்டேட், பெல்ஜியம், செர்பியா, ரொமேனியா அண்டு கிரீஸ். இதில் ரொம்ப முக்கியமான நாடுகள்னு எடுத்தோம்னா யுனைடெட் ஸ்டேட், யுனைடெட் கிங்டம், Soviet Union and France. These are the main allied powers. Tsar's abortive attempts for the peace. Tsar Nicholas of the Russiaனுடைய Tsar யாருன்னா நிக்கோலஸ் suggested to the powers that they meet to bring the era of the universal peace. யுனிவர்சல் பீஸ்க்கு ஜார் 2 முறை முயற்சி பண்ணுறாரு. 2 கான்ஃபரன்ஸ் வேர் ஹெல்ட் அட் ஹக் இன் த ஹாலண்ட் 1887 அண்ட் 1807 பட் இன் வெயின். 2 முறை முயற்சி பண்ணுறாரு, ஆனால் 2மே வீணாயிருது. வேறு வழியே இல்லாமல் ரஷ்யா ஃபாட் ஆன் த சைட் ஆஃப் த அலைடு. ரஷ்யா எதில் ஜாயின் பண்ணிக்குது? அலைடு பவரில் ஜாயின் பண்ணிக்குது. வார் இன் த வெஸ்டர்ன் ஆஃப் த ஃப்ரெஞ்சு எல்லையில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஜெர்மன் ஸ்ட்ரீம் ரோல்டு அண்ட் த ஸ்மாஷ்டு த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பீப்புள்ஸ் ஆஃப் த பெல்ஜியம். ஜெர்மனி பெல்ஜியத்தினுடைய மக்களை ரொம்ப ஸ்மாஷ் பண்ணுது. ஆன் த சைட் ஆஃப் த அலைட் பேர்டன் ஆஃப் த ஃபைட்டர் ஃபெல் ஆன் த ஃப்ரெஞ்ச் ஆர்மி. இது எல்லா பேர்டனும் ஃப்ரான்ஸினுடைய ஆர்மி மேலேயே உள்ளது. வித்தின் எ மந்த், ஒரு மாதத்துக்குள்ளே பாரிஸ் சீம்டு த ஆல்மோஸ்ட் டூம். இந்த சமயத்தில் ஃப்ரெஞ்சு முழுமையாக அழிக்கப்படுது, பாரிஸ் கூட முழுமையாக அழிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பேட்டில் ஆஃப் த டெனன்பர்க்ஸ் அண்ட் த மரைன். த ரஷ்யன் ஃபோர்ஸ் இன்வெடட் த ப்ரஷ்யா. ரஷ்யன் ஃபோர்ஸஸ் ஈஸ்ட் ப்ரஷ்யாவுக்குள்ளே நுழையுது. அங்கே ஜெர்மனி டிஃபீட்டட் தம். ஜெர்மனி ஈஸியாக அவங்கள டிஃபீட் பண்ணிடுது. த பேட்டில் ஆஃப் த டெனன்பர்க் ரஷ்யா சஃபர் ஹெவி லாஸஸ். ஆனால் இதில் ரஷ்யா ஒரு ஹெவி லாஸஸ் உங்களுக்கு கிடைக்குது. இந்த சமயத்தில் தான் இட் ஹெல்ப்டு டிஸ்ட்ரக்ஷன் அண்டு ஹெல்ப்டு இன் த ரிலேட்டிவ் த ப்ரெஷர்ஸ் ஆஃப் த வெஸ்டர்ன் ஃப்ராண்ட். வெஸ்டர்ன் ஃப்ராண்டில் இவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பு கிடைக்குது.
ஃப்ரெஞ்ச் ஆர்மி மேட் ஆல் அவுட் த எஃபோர்ட்ஸ் டு டிரைவ் த அவே த இன்வர்டர்ஸ் ஜெர்மனை உள்ள நுழையிறதுலேருந்து ஃப்ரெஞ்சு வந்து துரத்தி அடிக்குது. இந்த பேட்டில் மெரைன் பேட்டிலில் செப்டம்பர் 1914 த ஃப்ரெஞ்ச் சக்சீடட் இன் புஷ்ஷிங் பேக் த ஜெர்மனை பின்தள்ளுறதில் முக்கிய பங்கு ஃப்ரெஞ்சுக்கே கிடைக்குது. ப்ரஷ்யாவில் இருந்து வெளியில் தள்ளுறாங்க ஜெர்மனியை. பாரிஸ் வாஸ் த சேஃப்டு. இந்த சமயத்தில் ஃப்ரெஞ்சினுடைய கேபிட்டல் பாரிஸ் வந்து சேஃப் ஆகுது. ஆனால் இந்த சமயத்தில் த பேட்டில் ஆஃப் த மெரைன் இன் மெமரபிள் ஃபார் த ட்ரென்ச் வார். ட்ரென்ச் வாருக்கு இது வந்து ஒரு ஃபேமஸாக இருக்குது. இந்த ட்ரென்ச் வார் எப்படின்னா, இந்த படத்தில் பாருங்கள், ஒரு குழி மாதிரி தோண்டி பூமியில் அதில் இருக்கிறது தான் ட்ரென்ச் வார்னு சொல்லுவோம். என்னுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, த சோல்ஜர்ஸ் டு சேஃப்டி அண்டர்ஸ்டாண்ட் த ப்ரொடெக்ட் தம்செல்ஃப். இதில் இருக்கும்போது மக்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, சோல்ஜர்ஸு ரொம்ப சேஃபாகவும் சண்டை போடுறதுக்கு வசதியாகவும் இருக்காங்க. ஃப்ரம் த எனிமீஸ்லேருந்து ஈஸியாக இவங்க பாதுகாப்பு செஞ்சுக்குவாங்க. ஈச் ட்ரென்ச் லைஸ் த ரன்னிங் த பேரல் டு ஈச் அதர். ஒரு ட்ரென்ச்சும் ஒரு ட்ரென்ச்சோட அனதர் ட்ரென்ச்சோட பேரலாக இருக்கும். இது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஜிக்ஸாக் டைப்பில் இருக்கும். திஸ் வாஸ் த டக் இன் த டைப் ஆஃப் த ஜிக்ஸாக். இது ஒன்றோட ஒன்று ஈஸியாக கனெக்ட் ஆகிருக்கும். அதன் மூலம் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு தேவையான ட்ரூப்ஸு, மெட்டீரியல்ஸு, தென் ஃபுட்டு, ட்ரூப்ஸ், மெயில், ஆர்டர் இதெல்லாம் ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு முடியும். அதே மாதிரி ஒரு இடத்துல எனிமீஸ் வந்து ஃபயர் பண்ணாங்கன்னா இவங்களை ஈஸியாக அட்டாக் பண்ண முடியாது. இந்த வார் மெத்தடை ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ரொம்ப ஃபேமஸாக செஞ்சாங்க. நெக்ஸ்ட்டு த பேட்டில் ஆஃப் த வேர்டன். த பேட்டில் ஆஃப் த வேர்டன் அப்படின்றது த ஜெர்மன் அட்டாக் த வேர்டன் இன் த ஃபேமஸ் ஃபோர்ட்ரஸ் இன் த ஃப்ரெஞ்ச் லைனில் ஜெர்மன் வேர்டன் அப்படிங்கிற இடத்துல அட்டாக் பண்ணுது. 2 main half men took part in the were killed. இதில் வந்து 20,000 மென்ஸ் வந்து கொல்லப்படுறாங்க. அப்படி பார்த்தோம்னாக்கா இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்லேயே நடந்த ஒரு நீண்ட போர் அப்படின்னு சொல்லலாம். 302 days இது நடந்தது. இந்த ஃபர்ஸ்ட் 4 months of the battle Somme the Britain lost the 20,000 men on the first day. முதல் ஒரே நாளில் 20,000 மக்கள் வந்து இறக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. The battle of the Verdun however they decided the fortune of the war in the favor of the allies. அலைஸ்னுடைய தலையிலத்தை நிர்ணயிக்கிறதுல முதல் இடத்துல இது இருந்தது. இது வந்து அலைஸுக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருந்தது. இது டெசைடட் த ஃபார்ச்சூன் ஆஃப் த வார் இன் த ஃபேவர் ஆஃப் த அலைஸுக்கு இது வந்து ஃபேவராக இருக்குது. வார் இன் த ஈஸ்டர்ன் ரஷ்யன் ஃப்ராண்ட். ரஷ்யா எல்லையில் என்ன நடந்தது? இந்த ஈஸ்டர்ன் ஃப்ராண்ட் ரஷ்யன் ட்ரூப்ஸ் ரிப்பீட்லி டிஃபீட்டட் த ஆஸ்திரியனை திரும்ப அவங்க ட்ரூப்ஸை தோக்கடிக்கிறாங்க. பட் ரஷ்யன்ஸ் வேர் இன் த டர்ன் டிஃபீட்டட் பை த ஜெர்மனி. ஆனால் ஜெர்மனி உள்ளே நுழைஞ்சோடனே ஜெர்மனிக்கிட்ட தோற்று போயிடுறாங்க. ரஷ்யா ஹேட் த worst trained and equipped army. Therefore the Russian losses were the greatest in. இந்த சண்டையில் ஜெர்மனிக்கிட்ட ரஷ்யன் தோற்றதுனால அது அதிகமான லாஸஸையும் கிரேட்டான ஒரு லாஸையும் இவங்களுக்கு கிடைக்குது. இதே சமயத்தில் ரஷ்யாவில் இட் லாஸஸ் வேர் த கிரேட்டஸ்ட். ஜார் ரெஜிம்ஸ் வேர் ஓவர் த்ரோன் பை த ரெவல்யூஷன். அரசாட்சியானது ரெவல்யூஷனரி பீப்புள்ஸ்னால் மாற்றப்படுது. ரஷ்யா வாண்டட் டு பீஸ். அதனால் ரஷ்யா என்ன செய்யுதுன்னா, தன்னோட இழப்புகளை சமாளிக்கவும் உள்நாட்டு பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காகவும் ரஷ்யா வாண்டட் த பீஸ். அது வந்து அமைதி உடன்படிக்கை செஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்குது. ஜெர்மனியோட த ட்ரீட்டி ஆஃப் த பிரஸ்ட்டு லோட்விக் அப்படின்ற இடத்துல ஜெர்மனி கூட ட்ரீட்டி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது பார்லேருந்து வெளியில் போய் தன்னோட நாட்டை கவனிக்க போயிடுது. இட் அப்பியர்டு ஆஸ் இஃப் த அலைஸ் வேர் கோயிங் த லாஸ். இது போனதுனால அலைஸுக்கு வந்து ஒரு பின்வாங்கலாக இருக்குது. மைனர் டர்ட்டஸ் அது. இது மட்டும் இல்லாமல்
மைனர் சின்ன சின்ன இடங்களில் எங்கெங்கே சண்டை நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மிடில் ஈஸ்ட். டர்க்கி ஆல்சோ ஃபாட் ஆன் த சைட் ஆஃப் த சென்ட்ரல் பவர்ஸ். டர்க்கி வந்து சென்ட்ரல் சைடில் வாரில் கலந்துக்குது. டர்க்கி மீட் வித் த இனிஷியல் சக்ஸஸ் அண்டு அலைடு சஃபோர்ட் த ரிசர்வ்ஸ். ஆரம்ப காலத்தில் டர்க்கிக்கு ஒரு கொஞ்சம் வெற்றி கிடைக்குது. பிரிட்டன் அட்டாக் த டர்க்கி. பிரிட்டன் வந்து இப்போ டர்க்கியை அட்டாக் பண்ணுது. ட்ரைடு டு கேப்சர் த கான்ஸ்டாண்டினோபிள் பட் புட் அப் எ பிரேவ் ஃபைட். இந்த சமயத்தில் பிரிட்டன் வந்து டர்க்கியை அட்டாக் பண்ணி கான்ஸ்டாண்டினோபிளை கைப்பிடிக்க பார்க்குது. ஆனால் டர்க்கி வீரமாக சண்டை போட்டு கான்ஸ்டாண்டினோபிளை தன் கையிலேயே வச்சுருக்கு. இந்த ஃபார் ஈஸ்ட்டில் சைனாவும் ஜப்பானும் மோதிக்கிறாங்க. ஜப்பான் வந்து த ப்ராவின்ஸ் ஆஃப் த கியாஷுவை ஜெர்மனிக்கிட்ட இருந்து பிடிக்கிறாங்க. ஜெர்மனி சைனாவுக்கு கொடுத்தது. அதை வந்து இவங்க பிடிக்க பார்க்குறாங்க. ஆனால் இது வந்து ரொம்ப குரூயலான ஒரு சண்டை கிடையாது. இது ஜப்பான் சைனாவை பயமுறுத்துறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு சண்டை. இந்த பால்கனில் செர்பியா கேம் அண்டர் த ஜெர்மன் ரூல். செர்பியா ஜெர்மன் ரூலுக்கு கீழே வந்துடுது. பல்கேரியா அடக்கப்படுது. ருமேனியா வாட்ச்டு த கோர்ஸ் ஆஃப் த வார். ருமேனியா கோர்ஸ் ஆஃப் த வாரை வாட்ச் பண்ணிகிட்ருக்கு. ஆகஸ்ட் 1916 அலைஸோட இதுவும் இணைஞ்சிருது. ருமேனியா ஆல்சோ பாஸ்டு அண்டர் த ஆஸ்ட்ரோ ஜெர்மன் ஆக்குபேஷன். தென் ஃபாஸ்ட் ஆஃப் த காலனிஸ் அது ஜெர்மன் பை த ஆஃப்ரிக்கா. ஆஃப்ரிக்காவினுள்ள இருக்கக்கூடிய காலனிஸ் எல்லாமே இவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அலைஸு பிடிச்சிக்கிறாங்க. இட்டாலி ஃபால்ஸ் த ஆஸ்திரியன் ஆன்சல்யூட். இட்டாலி ஃபால்ஸ் இந்த ஆஸ்திரியன் ஆன்சல்யூட். இட்டாலியும் ஆஸ்திரியோட கையில் விழுந்துருது. த சென்ட்ரல் பவர்ஸ் விக்டரிஸ். சென்ட்ரல் வந்து எந்த பகுதியெல்லாம் விக்டரி அடையிறாங்க. தென் நேவல் பவர்ஸ் அண்ட் த அமெரிக்கன்ஸ் என்ட்ரி. த சென்ட்ரல் பவர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ஆக்குபைட் த பெல்ஜியத்தை ஃபுல்லாக பிடிச்சிடுறாங்க. எ பார்ட் ஆஃப் த ஃப்ரான்ஸ் இன் த நார்த் ஈஸ்ட். தென் போலண்ட், செர்பியா, ருமேனியா இது ஃபுல்லாகவே சென்ட்ரலுடைய கையில் விழுகுது. இந்த வாரில் ஜெர்மன் யூஸ்டு த பாம்லாம் பயன்படுத்துகிறாங்க. தென் பாய்சன் கேஸு இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. முதல் உலக போரில் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வாரில் வாயின் கேஸ் இதெல்லாமே பயன்படுத்துகிறாங்க. இந்த ஜெர்மன் அண்ட் ஆஸ்திரியா உமன்ஸ் அண்ட் சில்ட்ரன் கூட ரொம்ப சஃபராகவும் ஹங்கர் இந்த ப்ரிவெஷன்ஸ்னும் சொல்லலாம். ஜெர்மனி இங்கிலாண்டை ஏர் மூலம் அட்டாக் பண்ணுது. ஏர் மூலம்னா விமானத்தின் மூலம் அட்டாக் பண்ணி பாம்லாம் நிறைய லண்டன் மேலே போடுறாங்க. மேஜர் ஃபேக்ட்ரிஸை எய்ம் பண்ணி நிறையா பாம் பண்ணுறாங்க. ஏரோப்ளைன் வேர் யூஸ்டு பை த டார்கெட்டிங் த சிவிலியன் பாப்புலேஷன். ஏரோப்ளைன்ஸ்லாம் நாட்டுக்குள்ளே நுழைஞ்சி சிவிலியன் பீப்புளை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. த ஜெர்மன் இன்ட்ரடியூஸ் த பாய்சன் கேஸ். சூன் த போத் சைட்ஸ் ஆர் ரெஸ்டோர்ட் அண்ட் இஸ் யூஸ். இப்போ ரெண்டு பேருமே இந்த மாதிரி பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. தென் அமெரிக்கா எப்படி உள்ளே நுழைஞ்சிது அப்படின்னு பார்த்தா 1916 த நேவல் பேட்டில் had taken the place of the நாட்சியில் நேவல் பேட்டில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. பிரிட்டிஷ் வந்து நேவல் பேட்டில் ராணி மாதிரி குயின் மாதிரி இருந்தது. ஜெர்மனி ஸ்டார்டட் தேர் சம்மரின். ஜெர்மனி ஒரு புது வகையான ஒரு வார்ஃபேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுது. அது வந்து சம்மரின்னா நீர்மூழ்கி கப்பலை பயன்படுத்துது. த க்ரூசியஸ் அன்வென்ட் த ரோமிங் அபவுட். இது வந்து அந்த பகுதியில் ஃபுல்லாகவே தண்ணிக்கடியில் சுற்றிக்கிட்டே இருக்குது. இப்படி போகும்பொழுது அலைஸ்னுடைய ஷிப்பு ஏதாவது தெரிஞ்சதுன்னா உடனே அதை அப்படியே ஜிங்க் பண்ணிடுவாங்க. சிங்னா மூழ்கடிச்சிடுறது. ஒன் ஆஃப் திஸ் வாஸ் த ஃபேமஸ் எம்டன். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னா அது எம்டன் அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம மெட்ராஸ் மேலே பாம்பு பண்ணுறதுக்காக வந்தது. ஆஸ் த கவுண்டர் த மெஷர்ஸ் டு பி த பிளாக்கர் த ஜெர்மனியன் ப்ரொக்ளைம்டு இன் த
ஜனவரி 1970 ஜனவரியில் மெட்ராஸ் மேலே பாம் பண்ணுறதுக்காக இந்த கப்பல் நம்ம சென்னையை நோக்கி புறப்பட்டது. They would sink even the neutral ships. The Central Powers successfully occupied the Belgium, Northeast France, Poland, Siberia and Romania. In this war, the Germans used the bomb poisoning gas. In 1960, Germans started the submarine warfare. They would sink the natural ships. நியூட்ரல் ஷிப்ஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்து இந்த சமயத்தில் அமெரிக்கா நியூட்ரலிஸ்ட் கண்ட்ரியாக தான் இருக்குது. இந்த ஜெர்மன் ஷிப் வந்து லூசிட்டானியா அப்படின்ற ஒரு அமெரிக்கன் ஷிப்ஸை டர்பிடேட் பண்ணிடுது ஜெர்மன் சப்மரின். தெர் வாஸ் எ லாட் ஆஃப் த ரெசிஸ்ட்மெண்ட் இன் த யூஎஸ்ஏனுடைய ட்ரேடர்ஸ் வந்து அதில் நிறையா இருந்தாங்க. அவங்க எல்லாமே மூழ்கி இறந்துடுறாங்க. இதனால் பிரசிடெண்ட் வில்சன் declared a war against the Germany in the April 1970. America's the entry with the enormous resources made the Allied the victory of the again the conclusion. அமெரிக்கா நுழைஞ்சதுக்கு அப்புறம்தான் இந்த போரில் வந்து ஒரு பெரிய மாற்றமே ஏற்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஜெர்மன் சப்மரின் வேர் த எக்ஸ்ட்ரீம்லி எஃபெக்டிவ் டூரிங் த மார்ச் April 1917. About the 600 merchant ships were sunk. இதில் வந்து மோஸ்ட்லி ஜெர்மன் சம்மரின் 600க்கும் மேற்பட்ட கப்பலை கமிழ்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஜெர்மனி அமெரிக்கா உள்ள நுழைஞ்சோடனே அதுக்கு ஹெவி லாஸஸ் ஏற்பட்டதுனால ஸோ ஜெர்மனி சரண்டர்ட் இன் த நவம்பர் 1918. இது வந்து லூசிட்டானியா கப்பல் முழுகிறது. இது வந்து நம்ம மெட்ராஸ் மேலே எஸ்எம்எஸ் எம்டன் அப்படின்னு நம்ம நாட்டுக்கு படையெடுத்து வந்த எம்டன் ஷிப்ஸு. இது ஒவ்வொரு கப்பலும் அந்த சமயத்தில் எப்படியெல்லாம் முழுகுது அப்படின்றத ஒரு படம். நெக்ஸ்ட்டு we see the fourth part of this lesson. Then the armistice of the Treaty of the Versailles, followed of the First World War, then Russian Revolution, the next League of Nations. We will see the next part. இந்த வாரில் குழந்தைங்க டாக்ஸு இது எல்லாமே வார்க்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. Okay, you should remind all the points. Okay, thank you.